இயேசு கிறிஸ்து மாத்திரார். என்னை பார்த்தீர், என்னை சேர்த்தீர், என்னை அனைத்திலும் கிருபையாலே. என்னை பார்த்தீர், என்னை சேர்த்தீர், என்னை அனைத்திலும் கிருபையாலே. சந்தோஷமே சமாதானமே நம்பிக்கை நங்கூரம் நீரே. சந்தோஷமே சமாதானமே என் நம்பிக்கை நீதானே. சில நேரத்துல நம்ம யோசிக்கிறது காரியம் இருக்கு. போன வருஷம் 2014 நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒன்னாவது. ரெண்டாவது, இயேசு நாமத்துல நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். உங்க வாழ்க்கையில எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்? அற்புதமா நெசமால ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரா இல்லையா? மூணாவது, நம்ம தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? தேவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? போன வருஷம் நம்ம ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் ரொம்ப காரியம் நம்மளுக்கு செஞ்சிருக்கிறார். ரொம்ப அற்புதம். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் விடுவிப்பேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேவன். நம்ம காரியத்தெல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறார். ரொம்ப காரியத்தை விசாரிக்கிறார். நம்ம கூப்பிடும் போது அவர் இருக்கிறார். ஆனா நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? எதுக்காக நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நம்மளை பயன்படுத்த முடியல? காரணம் என்ன? கர்த்தர் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் பரிசுத்தாவி. வேதம் சொல்லி இருக்குது. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்லிருக்கு? பரிசுத்தாவி நம்ம மேல இறங்கும் போது நம்ம வீட்டுல இருப்போம் அப்படியே சொல்லி இருக்குது. தலையாட்டுறீங்க. பரிசுத்தாவி நம்ம மேல இறங்கும் போது நம்ம வீட்டிலே ஜெபம் பண்ணுவோம் அப்படியே சொல்லி இருக்குது. எப்படி சொல்லி இருக்குது? பரிசுத்தாவி வரும்போது நம்ம புதிய பலன் அப்புறம் புதிய பலன் வரும்போது நம்ம தேவனுக்காக சாட்சியா இருப்போம். அஞ்சாவது காரியம், நம்ம வாழ்க்கையில சாட்சி இருக்கா? புரியுதல்ல?
எதுக்காக மத்த ஆண்டவர் அறியாத மக்களுங்க தேவ சமூகத்துக்கு வரமாட்டாங்க, இயேசு நம்ப மாட்டாங்க? காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில என்ன சாட்சி இருக்கா? புரியுதா? வாழ்க்கையில சாட்சி இருக்கா? தேவன் நம்மளுக்கு எல்லாருக்கும் பரிசுத்தாவி, ஆண்டவரே நீங்க பரிசுத்தாவில நிரப்பிட்டோடனே நம்ம என்ன செய்யறோம்? முதலாவது வார்த்தை, ஆண்டவரே நீங்க என்ன சொன்னா நான் செய்யறேன் ஆண்டவரே அப்படி சொல்லிடுறோமா? சும்மா வாய் திறந்துடுறோம். ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழ போறேன், இந்த புதிய வருஷம் ஆண்டவரே என்ன வந்தாலும் யாரை தடுக்க முடியாது ஆண்டவரே, நான் சபைக்கு உண்மையா வருவேன், ஜெப கூட்டத்துக்கு உண்மையா வருவேன், வேத படிப்புக்கு உண்மையா வருவேன், உங்களுக்காக நான் சேவை செய்வேன். இதெல்லாம் நம்ம என்னது உணர்ச்சிப்பட்டு நம்ம சில வார்த்தை கொட்டுறோம். ஆனா இதெல்லாம் சிந்திக்கிறது காரியம். புரியுதா? சிந்திக்கிறது காரியம். புதிய வருஷம் நீங்க என்னென்ன ஜெபம் பண்ணீங்க எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரே இந்த வருஷம் ஆண்டவரே உங்களுக்காக நான் சாட்சியா இருக்க போறேன், உங்களுக்காக ஆண்டவரே நீங்க எங்க நீ அனுப்புனா நான் போறேன் ஆண்டவரே. எங்க அனுப்ப வேண்டாம், பக்கத்துல போதும், பக்கத்தை விட்டு கூட போதும். அவங்க வியாதியா இருக்கிறாங்க, 5 வருஷம் வியாதியா இருக்கிறாங்க, நம்ம யாரை கூப்பிடுறோம்? இல்லைங்க கொஞ்ச நேரம் ஒரு ஊழியக்காரர் வராரு, எங்க இருந்து? அமெரிக்கால இருந்து. இல்லைங்க ஒரு ஊழியக்காரர் வராரு, எங்க இருந்து? ஊர்ல இருந்து வராரு, இந்தியால இருந்து வராரு. இல்லைங்க ஒரு போதகர் வராரு, கொஞ்ச நேரம் நில்லுங்க, அவர் போயிட்டாங்க. புரியுதா? கொஞ்ச நேரம் நெல்லு சொல்லி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? வல்லமை கொடுத்திருக்கிறார். இயேசு நாமத்துல நீங்க ஜெபம் பண்ணும் போதே ஆண்டவர் அற்புதம் அடையாளத்தை செய்யறார். ஆனா எதுக்காக ஆண்டவர் நம்ம மூலியமா அற்புதம் செய்ய மாட்டார்? என்ன காரணம்? என்ன காரணம்? நம்ம மூலியமா ஒரு சின்ன அற்புதம் கூட செய்ய முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? வேதம் சொல்லி இருக்குது, மத்திய 26 அதிகாரம் 21, எங்கே பொக்கிஷம் இருக்குதோ அங்கதான் உன்னோட இருதயம். நம்மளோட இருதயம் கிறிஸ்துக்குள்ள இல்ல, தேவனுக்குள்ள இல்ல. ஆனா ஆபத்து வரும்போதுதான் நம்ம தேவனை கூப்பிடுறோம். ஆனா நம்மளோட பொக்கிஷம் எங்க? இயேசுக்குள்ள இல்ல, ஆண்டவர் காரியத்துல இல்ல. இந்த 12 சீஷருங்க அவங்க யாரு? சாதாரண மனிதனுங்க. புரியுதா? சாதாரண மனிதன், படைப்பில்லாத மீனை பிடிக்கிறவங்க, சாதாரண மனிதன். ஆனா தேவன் அவங்க மூலியமா பெரிய காரியம் செய்யறார். நம்மளும் ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனா எதுக்காக ஆண்டவர் நம்மள மூலியமா பெரிய காரியம் செய்ய முடியாது? காரணம் என்ன? சரி, தேவ வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 13 வசனம், Acts chapter 4 verse 13. அதோட ரகசியம் என்ன? இந்த 12 சீஷருங்க பெரிய காரியம் செய்யும் போது, 11 சீஷருங்க பெரிய காரியம் செய்யும் போது அதோட ரகசியம் என்ன? அங்க ஒரு ரகசியம் இருக்கு. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 13 வசனம் படிங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் 4 அதிகாரம் வசனம் 13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதனை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார். ஆமென். அவர் யார் கூட இருந்தாங்க? யார் கூட இருந்தாங்க? இயேசு கூட இருந்தாங்க. இயேசு கூட இருந்தாங்க. இயேசு கூட ஒரு ஐக்கியத்தோட இருந்தாங்க. இயேசு கூட அவங்க அவ்வளவு ஒட்டி இருந்தாங்க. இயேசு அவளை நேசித்தாங்க. இயேசு கூட இருக்கும் போதுதான் நம்ம பெரிய காரியம் செய்ய முடியும். பெரிய காரியம் செய்ய முடியும். ஆனா நம்ம எத்தனை மணி நேரம் நம்ம இயேசுக்குள்ள இருக்கிறோம்? எத்தனை மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோம்? எத்தனை நேரம் வேதத்தை படிக்கிறோம்? எத்தனை மணி நேரம் பரிசுத்த ஆவியில நம்ம நிரப்பப்பட்டு இருக்கிறோம்? ஒரு சின்ன அற்புதம் செய்ய முடியல பாருங்க. ஆனா நம்மளுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவி இருக்கு. பரிசுத்த ஆவி இருக்கு. அந்த பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 6 வசனம், அது அனுரமுட்டணும். பரிசுத்த ஆவி என்ன செய்யணும்? பாட்டுக்கு பேசாம சபைக்கு வந்தாதான் நம்ம அந்நிய பாஷை பேசணும். வீட்டுல ஜெப நேரத்தை தான் அந்நிய பாஷை பேசணும். இல்லங்க, அன்னாட
அனல் மூட்டணும். நீங்க அனல் மூட்ட அன்னாட ஆவில நிரப்பப்பட்டு அனல் மூட்டி வல்லமையா இருந்தீங்களா? எங்கேயும் எப்பயும் யார் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் ஒரு வியாதி இருந்தா கஷ்டம் இருந்தா ஒரு சின்ன ஜெபமுங்க, ஒரு சின்ன உங்க மூலமா ஒரு சின்ன ஜெபத்தை கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். சின்ன ஜெபம். ஆனா அந்த அற்புதம் செய்யறதுக்கு ரகசியம் என்ன? அந்த ரகசியம் என்ன? யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். John chapter 3 verse 2. யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 2. அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ஆமென். தேவன் நம்ம கூட இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கணும். திருப்பி ஒரு வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 10 Acts chapter 10:38. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஆமென். அதோட ரகசியம் என்ன? தேவன் நம்ம கூட இருக்கணும். தேவன் நம்ம கூட இருக்கணும். அன்னாட இருக்கணும். அன்னாட பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்பி இருந்தாதான் உங்க மூலமா தேவன் என்ன செய்ய முடியும்? பெரிய அற்புதம் செய்ய முடியும். உங்க உள்ளத்துல ஒரு பெரிய வல்லமை இருக்கு. அது பெரியவர் பரிசுத்த ஆவி வல்லமை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். வல்லமை கொடுத்திருக்கிறார். நம்ம அனல் மூட்டணும். எத்தனை பேர் வியாதியா இருக்கிறாங்க, எத்தனை பேர் கஷ்டமா இருக்கிறாங்க. உங்க மூலியமா கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சா, ஒரு அற்புதம் வேதம் சொல்லி இருக்குது பாருங்க. 15:7. ஓகே, லூக்கா 15:7. ஒரு ஆத்மா 7வது வசனமும் 10வது வசனம். ஒரு ஆத்மா, ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் ஒரு வீட்டுல நடந்தா பரலோகமே களிக்கும். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம் உங்க மூலமா கர்த்தர் செஞ்சா கர்த்தர் எல்லாத்தையும் தொடுவார். ஒரு அற்புதம். இயேசு சொன்னார் யோவான் 14வது அதிகாரம் 12. நான் செய்கிற காரியம் நீ பெரிய காரியம் செய்ய முடியும். நான் செய்யற காரியம் நீ பெரிய காரியம் செய்ய முடியும். எப்ப இந்த பெரிய காரியம் செய்ய முடியும்? ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கணும். இயேசு சிஷ்யர் கூட இருந்தாங்க. பரிசுத்த ஆவிமா ஒரு அற்புதங்க, ஒரு அற்புதம். உங்களுக்கு பரிசுத்த ஆவி இருக்கிறார், வல்லமை இருக்கு. உங்க மூலியமா ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய முடியும். நீங்க விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். ஒரு அற்புதம். புரியுதா? ஊழியக்காரங்களாம் முக்கியம் தான், தேவையில்ல சொல்லல, முக்கியம் தான். ஆனா கர்த்தர் உங்க மூலியமா பெரிய காரியம் செய்யறதுக்கு அவரே காத்திருக்கிறார். உங்களுக்கு எதுக்காக பரிசுத்த ஆவி கொடுத்திருக்கிறார்? ஊழியக்காரங்க இருந்தா நல்லது, அவங்க இல்லைன்னா இருந்தா பரவாயில்ல. புரியுதா? இப்ப போதகர் அந்த பட்டணத்துல இல்ல, அது இப்போல இல்ல, கேரள இருக்கிறாரு. ஒரு ஆள் வியாதியா இருக்கிறாங்க. ஒரு சாதாரண விசுவாசிங்க, ஒரு சாதாரண விசுவாசி இயேசு நாமத்துல ஜெபமான ஆண்டவர் அற்புதம் செய்யறார். உங்க மூலியமா ஆண்டவர் பெரிய காரியம் செய்யறாங்க. உங்க மூலியமா. ஆனா நீங்க என்ன செய்யணும்? அனல் மூட்டணும். கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆண்டவர் நம்மளுக்கு உயிர் கொடுத்தார், பரிசுத்த ஆவி கொடுத்தார், வல்லமை கொடுத்தார், வரத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனா ஒரு அற்புதம் செய்ய முடியலையே. எல்லாம் கொடுத்துட்டார். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். உங்க மூலியமா எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார்.
சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய கேளுங்க. உங்க மூலியமா எத்தனை அற்புதம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எத்தனை வியாதியாளர்களுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்றீங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு சுகமா கிடைக்கிறது. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா பரலோகமே களி கூறும். ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மா. எதுக்காக சீஷருங்களாம் பெரிய காரியம் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43வது வசனம். Acts chapter 2 verse 43. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43வது வசனம். அங்க பாருங்க, சிஷ்யருங்க சாதாரண மனிதனுங்க, மீன் பிடிக்கிறங்க, படிப்பில்லாத சிஷ்யருங்க. படிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் வசனம் 43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். பயம் உண்டா இருக்குது. அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? அற்புதம் அடையாளம் செஞ்சாங்க. ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஒரு சின்ன தலைவலி ஆண்டு சுகம் கொடுத்திருக்கிறாரா? சின்ன தலைவலி வந்தாலும் என்ன வருது? என்ன வருது? பெயின் கில்லர். வேற பெனோடோல், வேற என்ன? ஆக்டிஃபையா இல்ல ஃபையா? திடீர்னு நம்ம ஒரு சின்ன தலைவலி வந்தோட என்ன ஞாபகம்? எங்க இந்த மீயா காப்பா எங்க? மீயா காப்பா எங்க? டேய் சனினே, மீயா காப்பா எங்க? சீக்கிரம் தொல்லை தாங்க முடியல. எர்ரா 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 இல்லனா அர்ரா அர்ரா அர்ரா. ஒரு சின்ன காப்பா, மீயா காப்பா கூட வீடு சண்டை போடுறாங்க பாருங்க. புரியுதா? சின்ன ஒரு மருந்து எங்கேச்சு வச்சா கூட ஒரு பெரிய சண்டை. ஆனா இயேசு என்ன சொல்ற? நான் பக்கத்துலதான் இருக்கிறேன். நான் பக்கத்துல. ஜெரமையா 33:3 என்ன சொல்லி? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உத்தரவு கொடுக்கிறேன். என்னது? பெரிய காரியம், அறியாத காரியம், எட்டாத காரியம், உனக்கு மூளை எட்டாத காரியம் நான் செய்ய முடியும். ஒரு சின்ன காரியம் தான். இயேசு நாமத்துல நீங்க ஒரு சும்மா ஒரு கையை வச்சு விசுவாசம், ஆண்டவரே இயேசு நாமத்துல இந்த தலைவலி போட்ட ஆண்டவரே திரும்பி போகுது. போயிட்டா என்ன செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு சின்ன தலைவலிகளும் தேவை மகிமைப்படுத்தலாம். பெரிய அற்புதத்துக்காக மகிமைப்படுத்தாதீங்க. சின்ன காரியங்களும் வார வாரம் கூட நீங்க வந்து சொல்லலாம். காரணம், வார வாரம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யறார். அவர் சந்தோஷப்படுவார். புரியுதா? இப்ப சில ஆளுங்க உங்க பத்தி ரொம்ப பேசிக்கணும். ஓசி ரொம்ப நல்லது, ஓசி புடி, சி 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 சி. அது சி ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த சி அப்படியே தூக்கி இருந்தா எப்படி இருக்கும் மனசு? எப்படி இருக்கும்? ஐயோ சக்குன்னு ஏறிடும். சி கையில பிடிக்க முடியாது, ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. புரியுதா? ஒரு சாதாரண நம்ம ஒரு சாதாரண மனிதனை நல்லா பேசும் போது, ஓ சி நீ நல்லா இருக்கிற, அப்படி இருக்கிற, நீ இப்படி அப்படி இப்படி, ஓ அதுக்கு எப்படி இருக்கும்? வாரம் வாரம் புதிய புதிய சட்டப்பட்டு வரும். புரியுதா? ஒரு சாதாரண மனிதன் நம்ம நல்லா பேசும்போது சந்தோஷப்பட்டா மனசு எப்படி இருக்கும்? அதே போல இயேசு பத்தி மகிமைப்படுத்தினா இயேசுக்கு எப்படி இருக்குங்க? இயேசுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம். இயேசுவை மகிமைப்படுத்தலாம். காத்திருக்கிறாங்க சாட்சி சொல்றதுக்கு. என்னது? கால் உடைஞ்சாதான் காத்திருக்கிறாங்க. எக்ஸிடென்ட் பண்ணிட்டு ஆண்டவரே நீ காப்பாத்தல, எக்ஸிடென்ட்ல நான் தப்பி இந்த போயிட்டேன், இந்த திருப்பின அங்க திருப்பின, இந்த சாட்சி சொல்றாங்க. இந்த திருப்பின அவன் வந்தான், மோட்டர் வந்தான், காரி வந்துச்சு, லாரி வந்துச்சு, எப்படி போன அல்லூர் வந்துச்சு. சாட்சி அப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க. கடைசியில இயேசு காப்பாத்திட்டார். இயேசு கொஞ்சம் தான், ஆனா அவங்க கதை ரொம்ப நீட்டா இருக்கு. புரியுதாங்க? சாட்சியில சுருக்கமா ஆபத்து வந்துச்சு, இயேசு நீ காப்பாத்திட்டாரு, முடிஞ்சிச்சு. இயேசு நாமத்துல மகிமை.
இப்படி நான் வந்தேன், வீட்டுல இருந்து இறங்கினேன், உட்காருனேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசு. பரவாயில்ல, கத்தர் ஜாம் பண்ணேன். அப்படி போயிட்டு ஒரு லோரிக்காரன் வந்தான், போன் அடிச்சான், நான் திருப்பி இதெல்லாம் ஒரு சாட்சியா? புரியுதா என்ன சொல்றேன்? சாட்சினா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும் சாட்சி? சுருக்கமா அமுக்கி குலுக்கி இடிச்சு. சாட்சினா ஒரு நல்ல சுருக்கமா நம்ம பத்தி என்ன சொல்லணும்? இறக்கணும். இயேசுவ மகிமை, இயேசுதான் ரொம்ப வரணும். இயேசு எனக்கு உதவி செஞ்சார், இயேசு எனக்கு உதவி செஞ்சார், இயேசு அற்புதம் செஞ்சார், இயேசு வாயிலெல்லாம் வரணும். இயேசு உங்க வாயில இயேசு 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 இருந்தா, இயேசு மகிமைப்படுத்தீங்களா, அநேக பாஷையில இயேசு இயேசு சொன்னீங்களா, உங்க மூலியமா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். புரியுதா? நான் போனேன் ஒரு வீட்டுக்கு, அவங்க பேய் அப்படியே ஆட்டிட்டுச்சு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன், அப்படியே ஜாம் பண்ணிருந்தேன். திடீர்னு நான் போய் ஜாம் பண்ணா பிசாசு ஓடிட்டான். புரியுதா? யாரு? பிசாசு ஓடிட்டான். நான் வந்தேன், அவன் பார்த்து ஓடி பயந்துட்டான். அப்புறம் யாரு யாரை பார்த்து பயந்துட்டான்? நான் வந்தேன், ஓடிட்டான். அப்படின்னா யாரு? நான் வந்தேனா, அவன் ஓடிட்டானா? புரியுதா? நான் வந்தாலும் அவன் நடந்துறானா? அவன் நடக்க மாட்டாங்க. ஒரே துப்பு தான் நம்ம வந்துடுவோம். புரியுதா? அந்த நாளா வச்சுக்காதீங்க. ஜீவிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்து. இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்ன சொன்னீங்களா? இயேசு இயேசு சொல்லுங்க. யோவான் 3வது அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. 30வது வசனம் இல்லைன்னா 31. யோவான் 3வது அதிகாரம். ஆமென். அவர் உயர்த்தப்படணும். உங்க நாவல் ஆண்டவர் உயர்த்தப்படணும். அந்நிய பாஷையில தேவனை உயர்த்தப்படுதுங்க. அன்னாட அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிட்டு போங்க. நீங்க அன்னாட ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது, பரிசுத்த ஆவி உங்க உள்ளத்துல வரும்போது வல்லமை வரும். அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுவார், நீ சீக்கிரமா ஒரு வீட்டுக்கு போ. அங்க போய் சகோதரி இருக்கிறாங்க, சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீ போய் பேசு, ஒரு ஜெபம் பண்ணு. என் வாழ்க்கையில ரொம்ப காரியம் நடந்துச்சு. காரணம், தேவன் சமூகத்துல நம்ம இருக்கணும். இயேசு நம்ம கூட இருந்தாதான் நம்ம பெரிய காரியம் செய்ய முடியும். என்னோட வாலிப காலத்துலலாம் ரொம்ப ஜபத்துலதான் இருப்பேன். 18 வயசுல ரட்சிக்கப்பட்டோன்னு ஜபத்திலே இருப்பேன். சத்துல பஸ்ல போயிட்டே இருப்பேன் வேலைக்கு. வேலை முடிஞ்ச உடனே கூட நான் போய் அப்படியே போயிட்டு இருக்கேன். திடீர்னு பரிசுத்த ஆவி சொல்ல, இறங்கு, அந்த ஒரு வீடு இருக்கு சிங்கப்பூர்ல, எத்தனை ஃபிளைட் இருக்கு, அந்த வீட்டுக்கு போ. எதுக்கு ஆண்டவரே? சும்மா போ. அதுக்கும் ஒரு கேள்வி, இது ஆண்டவரா இல்ல அசுத்தாவியா? இது தேவன் பேசுறாரா இல்ல சொந்த மனுஷன் பேசுறாரா? அதுக்கும் ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. புரியுதா? அதுக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே நீங்க தான் பேசுறீங்களா? என் வீட்டுக்கு மணி ஆச்சு ஆண்டவரே, பசி எடுக்குது ஆண்டவரே. புரியுதா? இன்னைக்கு என் மனைவி கோழிக்கறி சமைச்சாங்க ஆண்டவரே, நான் சாப்பிடலாம், வேற யாரும் சாப்பிட்டுருவாங்க ஆண்டவரே. புரியுதா? நீங்க தான் பேசுறீங்களா? அப்புறம் பஸ்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இறங்கு. தெரியாத இடத்துல இறங்கிட்டேன். இறங்கிட்டு அந்த வீட்டுக்கு போ. என்ன நம்பரு, ஃபிளாட்ஸ் நம்பரு, ரூம் நம்பரு. போனோடனே சும்மா யாரும் தெரியாது, ஒரு இந்து குடும்பம் தான். கது தட்டினேன். அவங்களும் முடிச்சாங்க. யாரு நீங்க? இது இல்லைங்க, இயேசு நீ அனுப்பினாரு, தெரியல என்னத்துக்கு, ஒரு சின்ன வயசு அனுப்பினாரு. அப்புறம் என்ன சொல்றதே தெரியல. சரி சரி வாங்க வாங்க. புரியுது? வீட்டுல வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு கேட்ட, ஆண்டவரே என்ன பேசுறாங்க? ஆண்டவர்கிட்ட கேட்க சொன்ன, அவங்களுக்கு கேட்கணும், எப்படி இருக்கிறீங்க கேட்டு, எப்படி இருக்கிறீங்க கேட்க சொன்னாங்க. கேட்டேன். தேம்பி அழுந்தான். தேம்பி அழுந்த போது அவங்க காலை பிடிச்சிட்டாங்க. நான் இயேசு பத்தி சொல்லிட்டே இருந்தேன். இயேசு நன்மை பத்தி சொன்னேன், அன்பு பத்தி சொன்னேன், வல்லமை பத்தி சொன்னேன், எப்படி இயேசு என் வாழ்க்கையில மாத்தினார். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அழுந்து அவங்க சொன்னாங்க, எனக்காக ஜெபிக்கிறீங்களா?
எல்லாத்துக்கு ஜெபம். அந்த ராத்திரி அவங்க தற்கொலை பண்ண போறாங்க. அந்த ராத்திரி வீட்டு சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அந்த ராத்திரி தற்கொலை பண்ண போறாங்க. பாருங்க, உங்க மூலியமா கிட்ட கர்த்தரோட கிருபைனால கிட்ட 5 பேர் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் தற்கொலை கேஸ். 5 பேர் என் வாழ்க்கையில நடந்த ஆண்டவர் அனுப்புறது 5 பேர் அந்த ராத்திரி தற்கொலை பண்ணுறாங்க. காரணம் என்ன? நீங்களும் இயேசுவும் ஒரு ஐக்கியத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்க மூலியமா கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். நீங்க கர்த்தரோட பாத்திரம். ஆனா எப்ப இந்த அற்புதம் நடக்கும்? எப்ப நடக்கும் அந்த அற்புதம்? நீங்க கர்த்தர் இயேசு கூட இருக்கும்போது. கர்த்தர் இயேசு கூட. திருப்பி படிங்க அப்போஸ்தலர் 4வது அதிகாரம். பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஆமென். இயேசு கூட இருந்தார். எப்ப நீங்களும் இயேசு கூட ஒரு ஐக்கியமா இருந்தீங்களா, ஆண்டவர் உங்க மூலியமா பெரிய காரியம் செய்வார். எத்தனை ஆத்மா ஆண்டவர் கொண்டு வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு பத்தி குடும்பத்துல ரொம்ப கஷ்டத்தோட இருக்கலாம், பிரச்சனையோட இருக்கலாம். எத்தனை ஆத்மா ஆண்டவர் சந்திக்கீங்க? மேலும் சொல்லிக்கு மத்திய 9வது அதிகாரம் 37, 38. Matthew chapter 9 verse 37, 38. மத்தேயு 9வது அதிகாரம் வசனம் 37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மீதி வேலையாட்களோ கொஞ்சம். அதனால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொண்டார். ஆமென். கர்த்தர் தேடுறார். யாரு தேடுறார்? அவருக்காக சேவை செய்யறதுக்கு ஆண்டவர் தேடுறார். அதுக்கு தான் ஜோஷுவா சொல்லியிருக்கிறார். ஜோஷுவா 24வது அதிகாரம் 15வது வசனம், நானும் என் வீட்டாரும் தேவனுக்கு சேவை செய்வோம். கர்த்தர் உங்களுக்கு நேரம் இருக்கும் போது நேரத்தை வீணாக்காதீங்க. நானா ஒரு காலத்துல வேலை முடிஞ்ச உடனே 5 மணிக்கு வேலை முடிஞ்ச உடனே 6 மணிக்கு வீட்டுல கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நான் தெருவில் போய் ஊழியம் செய்வேன். இதான் என்னோட வேலை. முடிச்சிட்ட உடனே நான் போய் தெருவில் போய் ஊழியம் செய்வேன். நான் நடந்து, அப்பெல்லாம் எனக்கு பைசிக்கல்ல காடியில ஒன்றும் இல்லை சிங்கப்பூர்ல. நான் நடந்து ஆளுகிட்ட தெருவில் போய் இயேசு பத்தி சொல்லுவேன். ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க தெரியும். சில ஆளுங்க சுகம் கிடைச்சிச்சு, சில ஆளுங்க ரட்சிக்கப்பட்டாங்க. இதான் நம்ம செய்ய முடியும். ஆனா நம்ம செஞ்சா என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இயேசு என்ன சொன்னார்? யோவான் 12வது அதிகாரம் 26, John chapter 12 verse 26. எனக்கு ஊழியம் செய்வன் என் பிதா கனப்படுத்துவார். எங்க நான் இருக்கிறனோ அவன் நிச்சயம் அங்க இருப்பான். நீங்க தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது, தேவனுக்கு சேவை செய்யும் போது, எங்க இயேசு இருக்கிறாரோ அங்க நீங்க நிச்சயம் இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, கர்த்தர் நம்மளை உயர்த்துறார். இந்த பூமியில கர்த்தர் உயர்த்துறார். தேவனுக்கு சேவை செய்யும் போதே கர்த்தர் இந்த பூமியில உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். நீங்க ஒரு அற்புதம் அடையாளம் கர்த்தர் இயேசு நாமத்துல செய்யும் போது மக்கள் உங்களை தேடி வருவாங்க. அற்புதம் அடையாளம் நீங்க செய்யும் போது மக்கள் உங்களை தேடி வருவாங்க. தேவனோட தெய்வம் உங்க மேல வரும். மக்கள் தூரமா தேடி வருவாங்க. காரணம், உங்களை தேடி வரல, உங்க உள்ளத்துல இருக்கிற ஒரு பெரியவர் அவரை தேடி வராரு. யாரு? அந்த வரத்தை தேடி வராங்க, அந்த அற்புதம் அடையாளத்தை தேடி வராங்க. நீங்க நன்மை செய்ய முடியும். மக்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதான் வேதம் சொல்லி இருக்குது. மத்திய 22, 21வது வசனம், ராஜனுக்கு ராஜன், தேவனுக்கு தேவனுக்கு. நேரமா இருக்கும்போது, நேரத்தை வீணாக்காதீங்க. நேரமா இருக்கும்போது ஒரு ஆளை போய் சந்திங்க. நாளைக்கு அவங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனா பரிசுத்தாவில நிரம்பி இருந்தீங்களா, உங்க மூலியமா அந்த 9 வாரம் வேலை செய்யும். 9 வாரம்
உங்க மூலியமா கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம். இயேசு நாமத்துல நீங்க செய்யும் போது ஆண்டவர் அற்புதம் செய்யறார். இயேசு நாமத்துல மார்க்கு 16வது அதிகாரம் 17வது வசனம், இயேசு நாமத்துல சொன்னா அங்க பிசாசு ஓடணும். புரியுது? ஆனா பிசாசு உங்களை பார்ப்பான். உங்களோட வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள இருக்கா? ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கா? கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறீங்களா? அவனுக்கு தெரியும் பிசாசுக்கு. நீங்க காத்திருக்கலன்னா ஒரு கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிசாசு சொல்லுவான், எனக்கு இயேசு தெரியும், எனக்கு பவுல் தெரியும், நீ யாரு? என்ன செஞ்சிருவான்? துப்பிடுவான் உங்களை. சொன்ன புரியுதா? பயம் வரும். ஆனா இப்போ மட்டும் இயேசு நாமத்துல ஜெப கூட்டத்துல இயேசு நாமத்துல உச்சான்னு கத்துவோங்க. எங்க ஜெப கூட்டத்துல கத்துவோம். ஜெப கூட்டத்துல இயேசு நாமத்துல ஓடிப்போ, இல்லைன்னா வந்துருவேன். புரியுதா? சில ஆளுங்க ஜெபிக்கிறாங்க, பார்க்கும் போது இயேசு நாமத்துல கட்டுறாங்க, அமுக்கிறாங்க, உதைக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் விசுவாசம் பிடிச்சு வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, வாயில வார்த்தை வராது. என்னது? நீங்க இயேசு சொன்னா, டேய் உனக்கு தெரியும் கோபிக்கல்ல தண்ணி அடிச்ச, அவன் கக்குவான், டேய் நீ எத்தனை போய் சொல்லிட்ட, நீ என்ன விரட்ட அடிக்கிறியா? இப்ப பாரு உன்னை விரட்ட அடிக்கிறேன். புரியுதான சொல்றேன்? இயேசு தெரியும், பவுல் தெரியும், நீ யாரு சீலன்? புரியுதா? நீ யாரு? ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள இருந்தா நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் பேசும்போது நம்ம என்ன செய்யணும்? நீ இயேசு நாமத்துல நீ அடங்கு, இயேசு நாமத்தை சொல்லணும். பிசாசு நீ அடங்கி சொன்னா கேட்க மாட்டான். இயேசு நாமம் சொல்லுங்க, பாட்டு பேசாம இருக்கும். நீ சொல்லு, அடங்கு, பிசாசு அடங்கு. எங்க அடங்குவான்? இயேசு நாமத்தை சொல்லுங்க. இயேசு சொன்னா நடங்கும். அந்த வார்த்தை இயேசு சொல்றதுக்கும் கஷ்டப்படுறீங்க. இப்ப இயேசு சொல்லுங்க. சில வீட்டுக்கு போங்க, சில பிள்ளைங்க சொல்லுங்க இயேசு சொல்லுங்க, அது வருது. என்ன வருது? இயேசு கத்து சொல்லு, சூசன் வருது. எங்க பொக்கிஷம் இருக்குது அங்கதான் உன்னோட குரலை பிடிப்பான். ஆனா இயேசு சொல்லுங்க, உங்க மூலியமா கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் வரும்போதே ஒரு வார்த்தையை சொன்னார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்தல் 22, Revelation chapter 22 verse 12. வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவர் அவனுடைய கிரியைகளின்படி அவர் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். இதோ நான் சீக்கிரம் வரேன். இதோ அவன் சீக்கிரம் வராரா? இயேசு சீக்கிரமா வரார். அவன் கிரியைகள் படி அவன் கணக்கு கொடுக்கணும். நீங்க ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். பரிசுத்தாவை கேட்டீங்க, எதுக்காக கேட்டீங்க? கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு வரம் வேணும், கொடுத்தார், நீங்க கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை வேணும், கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரே நீ ஆசீர்வதிச்சீங்க, கணக்கு கொடுக்கணும். எதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? தேவனுக்காக, மகிமைக்காக தான். தேவ மகிமைக்காக. சரி, ஏந்திரிப்போம். ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுறார். ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன். சீஷர் இயேசு கூட இருக்கும் போது அவர் பெரிய காரியம் செஞ்சார். அதே போல நீங்களும் கர்த்தருக்குள்ள இருக்கணும். உங்களோட ஜெப வாழ்க்கை இயேசுக்குள்ள இருக்கணும். அப்பதான் உங்க மூலியமா கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். ஆண்டவர் உங்க மூலியமா அவரு காத்திருக்கிறார். எனக்காக யார் போவார்? எஸ்ஐயாட்ட கேட்டார். எஸ்ஐயா எனக்காக யார் போவா? எஸ்ஐயா சொன்ன, ஆண்டவரே என்னை அனுப்பும்.
ஆனா அனுப்பும் போது ஆண்டவரை நாவை தொட்டார். அவரோட நாவை தொட்டு தேவன் அவரை பயன்படுத்தினார். ஏசாய் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறினார். அதே போல நம்ம வாழ்க்கையில என்ன குறை இருக்குதோ இயேசு சமூகத்துல அறிக்கை விட்டு ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்க மூலியமா பெரிய காரியம் செய்ய முடியும். சிஷ்யர்களுக்கு படிக்காத ஆளுங்க, ஆனா அவர் மூலியமா கர்த்தர் பெரிய காரணம் ரகசியம் அவங்க இயேசுக்குள்ள இருந்தா. அதே போல நீங்களும் உங்க ஜெப வாழ்க்கை இயேசுக்குள்ள இருந்தீங்களா, உங்க மூலியமா கர்த்தர் ரொம்ப பேர் தொட முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரார். என்னை பார்த்தீர், என்னை சேர்த்தீர், என்னை அணைத்தீரும் கிருபையாலே. என்னை பார்த்தீர், என்னை சேர்த்தீர், என்னை அணைத்தீரும் கிருபையாலே. சந்தோஷமே சமாதானமே நம்பிக்கை நங்கூரம்